ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயம் 3வது பாதத்தை பார்க்க வேண்டும். இந்த பாதமானது ஸ்பஷ்ட லிங்கக பாதம். முதல் பாதம் எப்படி இருந்தது? அஸ்பஷ்டதர லிங்ககம் என்று இருந்தது. அங்கு பிரதானத்தையோ சேத்தனத்தையோ பத்தி சொல்றதுக்கு சுவடே கிடையாது. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்து விசாரித்து வேதவியாசர் பிரதானத்தையும் சேத்தனமும் சொல்லவில்லை இந்த வாக்கியங்கள் அப்படின்னு தள்ளினார். அங்க அவருக்கு ஒரு பெரிய முயற்சி ஒன்றும் ஏற்படல. ஆனா அது 2வது பாதம் எப்படி இருந்ததுன்னா அஸ்பஷ்டம். இங்க கொஞ்சம் அஸ்பஷ்டமாக இருந்தாலும் சொல்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஆக கொஞ்சம் முயற்சி அதிகமாக வேண்டியிருந்தது வேதவியாசருக்கு. அப்படிப்பட்ட வாக்கியங்களும் பரமாத்மாவதான் காட்டும் அப்படின்னு தெரிவித்தார். இந்த 3வது பாதம் எப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், எடுக்கப்படுற விஷய வாக்கியங்கள் எல்லாமே ஸ்பஷ்டமாகவே ஜீவாத்மாவையும் பிரதானத்தையோ காட்டும். அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் எடுத்து அதையும் கழித்து அவங்க பரமாத்மா தான் சொல்லப்படுகின்றான், ஜீவாத்மா சொல்லப்படவில்லை, பிரதானம் சொல்லப்படவில்லை என்று கழிக்கப் போகிறார். அதான் அந்த 3வது பாதத்துல பண்ண போறார். முதல்ல 3வது பாதத்தினுடைய முதல் அதிகரணம் ஜிவ்வாதி அதிகரணம் என்று. இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் இது முண்டக உபனிஷத்திலே அமைந்த வாக்கியம். யஸ்மின் யௌஹு பிருத்திவி அந்தரிக்ஷம் ச ஓதம் மனசஹ பிராணை சர்வைஹி தமேவைக்கம் ஆத்மானம் ஜானச்ச அன்யா வாச்சோ விமுஞ்சச்ச அமிர்த சேஷ சேதுஹு அப்படின்னு ஏதோ ஒரு தத்துவம். அதுதான் பிருத்திவி அந்தரிக்ஷம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம். அந்த தத்துவம் என்னது அப்படின்னு விசாரம் பண்றார். கேட்ட உடனே நமக்கே தோணும், அந்த தத்துவம் என்னதுன்னா அது கண்டிப்பா பரமாத்மாவா தானே இருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்க முடியும்? பரமாத்மா தானே என்று நமக்கே தோணலாம் இல்லையா? இல்ல. ஆனா எங்க பூர்வபக்ஷம் எழுறதுக்கு ஒரு சம்பாவனை இருக்கு. இதே உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னா, அராய்வ ரத்னாபோ சம்ஹதாயத்திர நாட்யகா அப்படின்னு. எப்படி சக்கரத்தினுடைய நாபியிலே மரங்கள்லாம் ஸ்போக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குமோ அது போல இந்த இடத்திலே எவ்விடத்தில் ஜௌஹு, அதாவது எவ்விடத்தில் ஆகாசம், அதே போல பிருத்திவி அந்தரிக்ஷம் இதெல்லாம் ஆதாரமாக எவ்விடத்தில் அமைகின்றனவோ அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவ்விடத்தில் தான் நாபிகளும் இருக்கின்றன, அதாவது இதுவும் நாடிகளும் இருக்கின்றன அப்படின்னு. ஆக இந்த உலகத்துக்கும் இந்த ஆகாசத்துக்கும் ஆதாரமாக எது சொல்லப்படுறதோ இந்த உபநிஷத்துல, அது மற்றொரு விதத்திலையும் சொல்லப்படுறது. எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, நாடிகளுக்கு ஆதாரமாக சொல்லப்படுறது. உடனே பூர்வபக்ஷம் எழுது, நாடிக்கு ஆதாரமாக, நாடினா நரம்பு இருக்கு இல்லையா, அது உடம்புல தானே இருக்கும். நாடி நரம்பு உடம்புல இருக்கும். அதுக்கு ஆதாரமாக எது இருக்கும்? ஜீவாத்மா தானே இருக்கும். ஆகையினால இங்க சொல்லப்படுற தத்துவம் என்னன்னா ஜீவாத்மா தான். சரி, இந்த ஜீவாத்மா எப்படி பூமிக்கு, அந்தரிக்ஷத்துக்கு, ஆகாசத்துக்கு இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக எப்படி இருக்க முடியும் என்றால், இருக்கலாமே. ஜீவாத்மானுடைய கர்மத்தினாலதானே இவை எல்லாமே இருக்கின்றன. ஆகையினால ஜீவாத்மானுடைய கர்ம போகத்துக்காக தான், அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவை எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால ஜீவாத்மா தான் இதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாமே என்று இதுதான் பூர்வபக்ஷம். இப்படி பூர்வபக்ஷம் வேதவியாசர் சொல்றார், இதே வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக சொல்லப்படுற வஸ்துவு, அந்த பொருள் எப்படின்னா அமிர்த சேஷ சேதுவு அப்படின்றது. அமிர்தத்துக்கு, மோட்சத்துக்கு இது சேது என்று சொல்லப்படுறது. சேத்துனா என்ன? அணை. அணையானது என்ன பண்ணும் அப்படின்னா, நதிக்கு மேல அணை இருக்கும் இல்லையா, இக்கரையிலிருந்து அக்கறை போகிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கும். அதே போலதான் மோட்சத்தை அடைவதற்கு இந்த இந்த பொருளானது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக சொல்லப்படுகின்ற பொருளானது அது சாதனமாக இருக்கு. பிரதிலம்பகா அப்படின்னு சொல்லுவார்கள். நம்மளை கடத்தி வைக்கிறது, சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கிறது. இப்படிப்பட்ட தன்மை யாருக்கு இருக்கும்? அது பரமாத்மாவுக்கு தானே இருக்கும். ஆகையினால இங்க சொல்லப்பட்ட தத்துவம் ஜீவாத்மா கிடையாது, பரமாத்மா தான். சரி, பூர்வபக்ஷத்துல ஒரு கேள்வி எழுந்தது. நாடி சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவாத்மாவுக்கு தானே பொருந்தும் என்றால், இல்ல, பரமாத்மாவுக்கு கூட தான் பொருந்தும். அவனும் தைத்திரிய உபநிஷத்துல ஒரு இடத்துல சிராபிஹி துலம்பத்யா கோஷ சன்னிபம், சிராபிஸ்து லம்பத்யா கோஷ சன்னிபம் என்று அவன் அந்த பகவானானவன் ஒரு நாடிக்கு அவன் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றான். ஆகையினால
நாடி சம்பந்தமானது பகவானுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு. அதனால இங்க சொல்லப்படுற தத்துவம் பரமாத்மா தான் என்று ஒரு காரணம் சொன்னார். மற்றொரு காரணமும் காட்டுறார். இந்த முண்டகோபனிஷத்து ஜீவாத்மா சம்சாரத்தை விட்டு பரமாத்மாவை அடையிறத பத்தியே இந்த உபனிஷத்து பேசுறது. ஆகையினாலும் இந்த மொத்த கட்டம், இந்த மொத்த பிரகரணம் அது பரமாத்மாவை பற்றினதுதான் என்றும் தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்றது இந்த உபனிஷத்து? யதா நத்யஸ்யந்தமானாஹ சாகரே சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விநிர்முக்தः பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். எப்படியெல்லாம் பிரவகிக்கக்கூடிய நதிகளானவை தங்களுடைய நாமத்தையும் ரூபத்தையும் இழந்து சாகரத்திலே சென்று விடுமோ, அதே போல்தான் மோட்ச தசையிலே இந்த ஜீவாத்மாவானவன் தன்னுடைய உருவத்தையும் நாமத்தையும் இழந்து பரமாத்மாவிடன் ஒன்றாக அணைகின்றான் அப்படின்றது. இதை பார்த்துதான் சந்தேகம் வரும். அப்ப மோட்சத்துல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாகிடுமா? எப்படி நதி அதுக்கப்புறம் கடல் இருக்கு, ரெண்டுத்துக்குமே வாசியே இருக்காது இல்லையா? ஓடின்னு இருக்கும் பொழுது நதியா இருக்கும், கடல்ல போய் கலந்த அப்புறம் இந்த ஜலம் அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? அதுக்குதான் தனியா கங்கா அப்படின்ற ஒரு பேரோ ஒரு உருவமோ ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. அது கடலோட ஒன்னாக ஆயிட போறது இல்லையா? அதே போலதான் மோட்சத்திலையும் ஜீவாத்மா உருவம்னா அற்று பரமாத்மாவோட ஒன்றி விடுவான். ஜீவாத்மா தனியாக இருக்க மாட்டானோ அப்படின்னு சந்தேகம் வரலாம் இந்த வாக்கியத்திலிருந்து. ஆனா இந்த உபனிஷத்துக்கு அப்படி தாற்பயம் கிடையாது. இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, நாமத்தையும் ரூபத்தையும் விட்டுவிடும். ஜீவாத்மாவுக்கு இந்த லோகத்துல இருக்கும் பொழுது கர்மத்தினால ஒரு உருவம் கிடைக்கிறது, அந்த உருவத்துக்கு ஒரு பேர் நாமம் கிடைக்கிறது. மோட்சத்துல கர்மத்தினால் ஏற்பட்ட உருவம் பெயர் அப்படின்றது இருக்காதே ஒழிய ஜீவாத்மான்றவன் பரமாத்மாவை காட்டிலும் தனித்துதான் இருப்பான். இது மோட்ச தசையில. அதே போல மற்றொரு உபனிஷத்து, இந்த உபனிஷத்தை மற்றொரு வாக்கியம் சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு. இந்த யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரபீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. பரமம் சாமியம் உபைதி, மோட்ச தசையிலே இவன் பரமமான ஒரு சாமியத்தை அடைவான் அப்படின்னு இங்க உபனிஷத்தானது இதே கட்டத்துல சொல்றது. ஆக வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் ஜீவாத்மா மட்டும் இந்த கட்டத்துல பேசப்படல, பரமாத்மாவும் தான் பேசப்படுகின்றான். ஆகையினால இங்க சொல்லப்படுற எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருள் என்ன அப்படின்னா பரமாத்மா தான் அப்படின்னு சித்தாந்தம். சரி, இந்த கடைசி வாக்கியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பரமம் சாமியம் உபைதி, அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நம்ம பொதுவா கேள்விப்படுறது என்னன்னா பரமசாமியாபத்தி மோட்சம், பரமசாமியாபத்தி மோட்சம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? சாமியாபத்தினா என்ன? பகவானோட ஒரு சமமான ஒரு தர்மத்தை நாம் அடைவோம், அதான் சாமியாபத்தி. அதுலயே பரமசாமியாபத்தி அப்படின்னு உடனே சுதப்பிரகாஷிகாச்சாரியர் சாதிக்கிறார். அப்ப பரமமான சாமியாபத்தி அப்படின்னா என்ன தோணும்? அப்ப எல்லா விதத்திலையும் சாமியம், எல்லா விதத்திலையும் ஒற்றுமை அப்படின்னு தோணிடலாம். ஆனா அப்படி பொருள் கிடையாது. ஏன்னா பகவான் மட்டும்தான் உலகத்தை படைப்பான். ஜகத் வியாபாரம் நமக்கு கிடையாது. முக்தாத்மாக்களாக போனா கூட நமக்கு உலகத்தை படைக்கிற தொழிலானது நமக்கு கிடையாது, அந்த சாமியம் நமக்கு கிடையாது. அப்ப பரமம் சாமியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த விதத்துல நாம் சாமியத்தை பெறுவோமோ அது பரமமாக இருக்கும். நமக்கும் பகவானுக்கு எந்த விதத்துல சாமியம்? ஆனந்தம் அப்படின்னு ஒரு குணம் எடுத்துவோமே, நம்ம ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்கும் இல்லையா? அந்த ஆனந்தமானது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பரமமாக இருக்கும். நமக்கு அளவுபட்டு இருக்காது, அது அனவச்சின்னமாக, அதாவது அளவுபட்டிராமல் இருக்கும். அதுதான் பரமசாமியம் என்று பெயர். ஆக பரமசாமியம் அப்படின்னா எல்லா விதத்திலும் சாமியம் அப்படின்னு கிடையாது. என்ன ஒரு குணத்தினால நமக்கு சாமியம் ஏற்படுமோ அந்த குணம், அந்த பண்பானது அது பரமமாக இருக்கும், அளவை கடந்து இருக்கும் அப்படின்னு தாற்பயம். ஆக இதுதான் இந்த முதல் அதிகரணத்தினுடைய சாரம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது முதல் அதிகரணம் விவாதி அதிகரணம் அப்படின்னு. இதுல முண்டகோபனிஷத் வாக்கியம் தான் விசாரிக்கப்படுகின்றது. அங்க என்ன வருது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக, அதாவது பிருத்திவி அந்தரிக்ஷம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஒரு தத்துவம் சொல்லப்படுறது. அது என்ன அப்படின்னு கேள்வி வர பூர்வபக்ஷம் என்ன எழுந்தது? நாடி உடைய தொடர்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த தத்துவம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு வர என்ன சித்தாந்தம்? இது இந்த தத்துவமானது அமிர்தசேஷ சேதுகு, அமிர்தத்துக்கு மோட்சத்துக்கு சேத்துவாக ஒரு அணையாக தாண்டி விற்கக்கூடியதாக சொல்லப்படுறது. சம்சார சாகரத்தை தாண்டி வித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அணை என்ன அப்படின்னா அது பகவான் பரமாத்மா தான். ஆகினால இங்க பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்றதுதான் இங்க சித்தாந்தம். இது முதல் அதிகரணம் திவ்வாதி அதிகரணம் அப்படின்னு. அடுத்த அதிகரணம் பூமாதிகரணம் என்ற அதிகரணம். இந்த அதிகரணத்துல விஷய வாக்கியம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு. இங்க என்ன ஒரு கதை சொல்லப்படுறது அப்படின்னா, நாரதரானவர் தனக்கு ஞானம் வேணும் அப்படின்றதுக்காக சனத்குமாரர் இடத்துல போய் சேர்ந்தார். அங்க போய் நாரதரை சொல்றார், மந்திரவிதேவா அகமஸ்மி ந ஆத்மவித்து தர்த்தி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு சொல்றாரு.
என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், ரிக்வேதம் எல்லா 4 வேதங்களையும் படிச்சிருக்கேன், இதிகாசம் புராணங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு படிச்சும் கூட நான் ஒரு மந்திர வித்தாதான் இருக்கேன். ஏதோ அந்தந்த மந்திரங்களை கொண்டு கிரியை செய்யக்கூடிய கர்மம் இப்படி பண்ணணும் இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கே ஒழிய எனக்கு ஆத்மாவை பத்தி தெரியல. அரதி சோகம் ஆத்ம வித்து. யாருக்கு சோகம் போகும், யார் சோகத்தை தாண்டுவான் அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவன் தான் சோகத்தை தாண்டுவான் அப்படின்னு இருக்கு. ஆகையினால சனத்குமாரரே எனக்கு ஆத்மாவை பத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு நாரதர் போய் நிக்கிறார். அப்ப சனத்குமாரர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாமம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். நீ கத்துட்டு இருக்கிய இவ்வளவோ அது எல்லாமே ஒரு நாமம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு வாக் அப்படின்னு பெருசா ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல மனசுன்னு ஒண்ணு இருக்கு, சங்கல்பம், சித்தம், அதுக்கப்புறம் அத்தியவசாயம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானம் அப்படின்னு பல சொல்றாரு. இந்த மாதிரி ஏத்திட்டு இது எல்லாத்துக்கும் மேல மேல அப்படின்னு ஒவ்வொரு படியா ஏத்திட்டு போய் கடைசியில பிராணன் அப்படின்னு ஒண்ணு பெருசா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணன் அப்படின்னு கடைசியில முடிக்கிறாரு இல்லையா யாரு, சனத்குமாரன். இந்த பிராணன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து நம்ம உடம்புல சுத்தி இருக்கக்கூடிய பஞ்சவிருத்தி பிராணன், அந்த 5 பிராணங்கள் பிராண வாயு இருக்கு இல்லையா, அது அர்த்தம் கிடையாது. இந்த பிராணன் அப்படின்ற சொல்லுக்கு ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். ஏன் ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம்னா, சனத்குமாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிராணனே தான் மாதா, இந்த பிராணனே தான் பிதா அப்படின்னு சொல்றாரு. பிராணன் எப்படி, இந்த பிராண வாயுவானது எப்படி மாதாவோ பிதாவாக ஆக முடியும்? ஆனா பிராணன்றது ஜீவாத்மான்னு வச்சுட்டோம்னா ஜீவாத்மா மாதா பிதான ஆகலாம் இல்லையா, அது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா, மாத்ருஹா பித்ருஹா அப்படின்னு மற்றவர்கள்லாம் ஏசுவார்களாம். அதாவது எந்த உடம்புல பிராணன் இருக்கோ அந்த உடம்பை யாராவது அடித்தார்களே என்றால் அப்போ ஏசுவார்களாம், இவன் மாதாவை கொண்டவன் பிதாவை கொண்டவன் அப்படின்னு ஏசுவார்களாம். ஆகையினால பிராணன் அப்படின்ற சொல்லுக்கு ஜீவாத்மா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இங்கதான் எம்பெருமானார் என்ன நியாயம் இது அப்படின்றத விவரித்து காட்டுறார். பிராணன் எந்த உடம்புல இருக்கோ அப்ப அடிக்கும் பொழுது அவனை ஏசுவோம். ஆனா பிராணன் இல்லை என்றால் அந்த உடம்பை அடிக்கும் பொழுது நாம் ஏச மாட்டோம், நாம் கருகை பண்ண மாட்டோம், ஏச மாட்டோம், நிந்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அங்கதான் எம்பெருமானார் கேட்டுக்கிறார். ஒரு கால் பிராணன்றது வந்து பிராணவாயு அப்படின்னு வச்சுக்கோமே, பிராணவாயுவானது உடம்புல சுத்தின்னு இருக்கு, அப்ப அடிச்சா அப்ப நிந்த பண்ணுவோம், ஏன் அவனை ஹிம்சை பண்ற அப்படின்னு நிந்த பண்ணுவோம். பிராணவாயுவே கடமையா இருக்கு, அப்ப அடிச்சா நம்ம நிந்தை பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால பிராணன் அப்படின்றது பிராணவாயுவை வச்சுக்கலாமே அப்படின்னு தோணலாம். ஆனா ஸ்தாவரங்கள் இருக்கு இல்லையா, செடி கொடிகள் மரங்கள், அதை வெட்டினாலுமே கூட லோகத்துல பழிப்பார்கள், அந்த மரத்தை ஏன்பா வெட்டற அப்படின்னு பழிப்பார்கள் இல்லையா. மரத்துல பிராண வாயு இருக்கா? கிடையாது. ஆனா ஏன் நம்ம நிந்த பண்றோம், வெட்டாதப்பா அது உயிருள்ளது, அது அதுக்கும் வலிக்கும், உயிருள்ளது அப்படின்னு தானே சொல்றோம். ஆக மரத்துல கூட பிராணன் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை வெட்டாத, அதுக்கு ஹிம்சை செய்யாத அப்படின்னு சொல்றோம். அப்போ பிராணன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும், பிராணவாயு அர்த்தமாக இருக்க முடியாது இல்லையா. பிராணன்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். அதனால நாமம் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, அது மேல் மேலா படிப்படியா கட்டிட்டு கடைசியில பிராணன்ல முடிச்சார் சனத்குமாரன். பிராணன்றது ஜீவாத்மா. அதுக்கப்புறம் சொல்ற, எத்தனை நானியத் பஷ்யதி நானியத் விஜானாதி ச பூமா, எத்தனை அந்நியத் பஷ்யதி அந்நியத் ஸ்னோதி அந்நியத் விஜானாதி தத் அல்பம் அப்படின்னு சொல்றார். பூமா அப்படின்னு ஒரு பொருள் சொல்றார். எது ஒன்று அனுபவிக்கப்படுகையில், எந்த ஒரு பொருளானதை நாம் அனுபவிப்போமோ அப்பொழுது நாம் மற்றொன்றை அறிய மாட்டோம், மற்றொன்றை கேட்க மாட்டோம். அப்படி ஒரு பொருள் தான் பூமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த அதிகரணத்துக்கு விஷய வாக்கியம். சரி, பூமா அப்படின்னு சொல்லப்படுறது இது என்னது, இந்த பூமான்றது இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு தான் இங்க சந்தேகம். அங்க பூர்வபக்ஷம் என்ன எழறது அப்படின்னா ஜீவாத்மா தான். ஏன் ஜீவாத்மா அப்படின்னா, இது வரைக்கும் சனத்குமாரர் என்ன சொல்லிட்டு வந்திருக்கார், பிராணன் அப்படின்ற வரைக்கும் முடிச்சுட்டார். பிராணன்றது ஜீவாத்மா அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப ஜீவாத்மா பத்தி தானே முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூமா அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. பூமானா பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அந்த பெரிய தத்துவம், அதை அனுபவிக்கும் பொழுது நம்ம மத்தொன்னே அனுபவிக்க மாட்டோமா, அப்படிப்பட்ட தத்துவம் என்ன அப்படின்னா பிராணன் தான், இது ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அங்க சித்தாந்தம் சொல்ற வேதவியாசர் நடுவுல ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்குன்னா, ஏஷத்துவா அதிபதத்தி எஸ் சத்தியன அதிபதத்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சத்தியம் அப்படின்றது பரமாத்மாவை குறிக்கும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல பிரசித்தமான ஒரு வாக்கியம் கேள்விப்படுறோம். ஆக பிரம்மமானது பரமாத்மாவானவன் சத்தியம் என்று குறிக்கப்படுறான். பிராணனை பத்தி சொல்லி முடிச்சிட்டார், அது ஜீவாத்மா தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பிராணனை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதிவாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அதிவாதம் அப்படின்றது என்னன்னா அதிகமாக பேசுறது, அதான் அதிவாதம். எதை பத்தி அதிகமா பேசுறது அப்படின்னா, நான் எந்த ஒரு பொருளை உபாசனம் பண்றேனோ அந்த பொருளை போல வருமா, அதுக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னு ஏத்தி சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் அதிவாதம் அப்படின்னு பெயர். பிராணனை பற்றின அதிவாதம் சொல்லப்பட்டது.
அதுக்கப்புறம் ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி, அடுத்த ஒரு அதிவாதம் சொல்லப்படுறது. அது சத்தியத்தை பற்றின அதிவாதம். இந்த சத்தியம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம், பரமாத்மா அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஆகையினால இடைப்பட்டதான ஒரு வாக்கியம் இருக்கு, ஏஷத்துவா அதிவதத்தி யஹ சத்தியேன அதிவதத்தி, ஆக சத்தியத்தை கொண்டு அதிவாதம் பண்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆகையினால சத்தியம் அப்படின்றது பரமாத்மா, ஆக பரமாத்மாவை கொண்டு அதிவாதம் பண்றான் அப்படின்றதுனாலே பரமாத்மா உள்ள வந்துட்டாரு, அவரை பத்தின உபாசனம் தான் இங்க பேசப்படுறது. அப்போ மேல எதை ஒன்றை அனுபவித்தால் மற்றொன்றை அனுபவிக்க மாட்டோமோ, மற்றொன்றை காண மாட்டோமோ அப்படின்றது யாரை பத்தி பேசுறது இப்போ, எதை ஒன்றை எதனை அப்படின்றது அந்த எதனை அப்படின்றது யாரு குறிக்கிறது என்றால் பரமாத்மாவை தான் குறிக்கின்றது. ஆக பூமா அப்படின்றது பரமாத்மா தான் என்று இங்க வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். இந்த விஷய வாக்கியத்திலையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அம்சம் இருக்கு. எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்றது இல்லையா. யாதொன்றை அனுபவிக்கும் பொழுது மற்றொன்றை நாம் அனுபவிக்க மாட்டோமோ. இது சட்டின பார்த்து எப்படி தோணும் அப்படின்னா, அமலநாதி பிரான்ல கடைசி பாட்டு, ஏன்னா முதினை கண்ட கண்கள் மற்றும் தினை காணா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. எம்பெருமான் பரம போக்கியமாக இருக்கான், அவனை அனுபவிக்கும் பொழுது மற்றொரு விஷயம் நமக்கு போக்கியமாகவே தோணாது. ஆகையினால அதன் பின்னே நாம் போக மாட்டோம். இது போன்ற ஒரு அர்த்தம் தோன்றலாம். அமலநாதி பிரான்ல அப்படிதான் ஆச்சாரியால் சாதிச்சிருக்கிறதா ஞாபகம். ஆனா அது போலவே இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு இல்லையா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல. இங்கு எம்பெருமானார் அப்படி அர்த்தம் பண்ணல. பகவான் அனுபவிக்கும் பொழுது அவன் பரம சுகமாக இருக்கான், பரம போக்கிய பூதனாக இருக்கான். ஆகையினால மத்தொன்ன நான் அனுபவிக்க முடியாது, நம்ம நெஞ்சானது மத்தொன்னு இடத்துல போகாது அப்படின்னு எம்பெருமானார் இங்க வியாக்கியானம் பண்ணல. இங்க எம்பெருமானார் என்ன வியாக்கியானம் அருளி செய்கிறார் என்றால், அந்த பகவானுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். அவனை விட்டு மற்றொரு பொருள் இல்லை என்ற படியினால மத்தொன்னு இருந்தாதானே மத்தொன்னு அனுபவிக்கிறது. ஆகையினால முக்தாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பகவான் இடத்துலதான் எல்லாத்தையுமே பாக்குறான், எல்லாத்துக்குமே பகவானை தான் ஆதாரமாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்போ பகவானை விட்டு தனித்து ஒரு பொருளே கிடையாது. ஆகையினால பகவான் அனுபவிக்கும் பொழுது அந்த முக்தாத்மாவானவன் மற்றொன்றை அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு தான் இங்க நாம் அர்த்தத்தை கொள்ள வேண்டும். மேலும் எம்பெருமானார் ஒரு அழகான அம்சத்தை அருளி செய்கிறார் இந்த கடத்திலே. பகவானை அனுபவிக்கும் பொழுது முக்தாத்மாவானவன் அவன் வெறும் சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறான். பகவான் இடத்துலதான் எல்லா விபூதியும் அவன் கண்டு இருக்கான், எல்லாத்துக்குமே ஆதாரமாக எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்றத அவன் பார்த்துட்டான். பகவானை மட்டுமே அனுபவிக்கிறான், ஏன்னா எல்லாமே பகவான் கூட தானே இருக்கு, மற்றொரு பொருளே கிடையாது. சரி, இப்படிப்பட்ட அனுபவமானது சுகமாக இருக்குமா? இந்த லோக்கத்துல இருக்கும் பொழுது நமக்கு உலகமானது துக்க ரூபமாக தானே இருக்கும். மோட்சத்துக்கு போன அப்புறம் இதே லோகத்தையும் அனுபவிப்போம், ஏன்னா பகவான் கூட இந்த லோகமும் அடக்கமாச்சு, இந்த லீலா விபூதியும் அடக்கம். அப்போ இந்த லீலா விபூதியை அனுபவிக்கும் போது எப்படி சுகமாக இருக்கும்? மோட்சத்துல வெறும் சுகம் மட்டும்தானே. அப்ப பகவான் அனுபவிக்கிறதுனா எல்லாமே அவன் இடத்துல அடக்கம், லீலா விபூதியும் அடக்கம். லீலா விபூதியினுடைய அனுபவமானது சுகரூபமாக இருக்குமா என்ற கேள்வியோட இருக்கும். லீலா விபூதி சுகமாக தான் இருக்கணும். இந்த சம்சார தசையில நமக்கு கர்மம் அப்படின்ற அந்த மூடி இருக்கிறதுனால நமக்கு ஞானமானது பிரசரிக்காதபடினால நமக்கு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் முழுமையாக அங்க இருக்கக்கூடிய பிரம்மமானது கண்ணுக்கு தெரியல. ஆகையினாலதான் இப்போ லீலா விபூதியானது துக்கமாக இருக்கே ஒழிய, மோட்ச தசையில பிரம்மம் மட்டுமே தெரியும். அதாவது பிரம்மம் வரையிலும் எல்லா பொருள்களும் பிரம்மம் தான் ஆதாரமாக கொண்டிருக்கு அப்படின்றது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டிருக்குன்றது மோட்ச தசையில தெரியறதுனால எல்லா பொருளுமே சுகமாகத்தான் தெரியும். அதுல 2 உதாரணம் பெருமானார் காட்டுறார். பால் இருக்கு, பால் இன்சுவையே வடிவெடுத்தது, ஆனா எவனுக்கோ பித்த வியாதி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப அவனுக்கு அவ்வளவு சுகம் தெரியாது. ஆனா அந்த வியாதி கழிந்த பிறகு அவனுக்கு அதே பால் சுகமாக தானே தெரியும். அதே போலதான் சம்சார தசையில இது பகவானுடைய விபூதி. இந்த விபூதிக்கு 2 தன்மை எம்பெருமானார் சாதிக்கிறார். இந்த விபூதியானது பகவானுக்கு லீலா உபகரணமாக இருக்கு, அவனுடைய விளையாட்டுக்கு உபகரணமாக இருக்கு. மேற்கொண்டு பகவானுக்கு சரீரமாக இருக்கு. 2 தன்மைகள். இந்த 2 தன்மைகள்னால ஜீவாத்மா முக்தாத்மா இதை சுகமாக தான் பார்ப்பான். என்னுடைய எம்பெருமானுக்கு லீலை, அதுக்கு உபகரணமாக இது இருக்கு அப்படின்னா சுகம் தானே ஒரு ஜீவாத்மாவுக்கு, முக்தாத்மாவுக்கு. அதே போல இது பகவானுக்கு சரீரம் தானே, ஆக பகவான் தானே உள்ள இருக்கான். ஆகையினாலும் இதை பார்த்தா சுகமாக தான் தெரியும் முக்தாத்மாவுக்கு. என்ன 2 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பொருளானது என்னுடைய எம்பெருமானுக்கு
லீலைக்கு உபகரணமாக இருக்கின்றதே, லீலா உபகரணமாக இருக்கின்றதே அப்படின்னாலும் சுகமா தான் வரும். ஒரு தாய் இருக்கா, தன்னுடைய குழந்தைக்கு சந்தோஷமாக ஒரு பொருளானது அமையும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொருள் இடத்துல அவர்களுக்கு ஒரு சுக புத்தி தானே ஏற்படும், ஒரு நன்மை அப்படின்ற ஒரு புத்தி தானே ஏற்படும். அது போலதான் நமக்கும் நம்மளுடைய எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கே அப்படின்றதுனால நமக்கு அது சுத்தமா தெரியும் லீலா விபூதி. அதே போல நம்ம எம்பெருமான் தானே இதுக்குள்ளவே இருக்கான் ஆத்மாவாக, ஆகையினால அந்த ஒரு விதத்திலேயே நமக்கு இது சுத்தமாக தான் தெரியும். ஆக இந்த பால் ஒரு திருஷ்டாந்தம் எம்பெருமானால் சாதிச்சார். அது வியாதி தீர்ந்த பிறகு அதுவே சுவையாக ஆயிடும். அதே போல மோட்சத்துக்கு போன பிறகு லீலா விபூதியே நமக்கு சுகமாக ஆயிடும் அப்படின்னு. மற்றொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜகுமாரன் ஏதோ ஒரு உத்தியானத்துக்கு போறான், ஒரு இதுக்கு கார்டனுக்கு போறான். அந்த சோலையில அவன் பாக்குறான், ரம்யமா தான் இருக்கு. ஆனா அவன் தெரிஞ்சுக்கிறான் மேற்கொண்டு, இது என்னுடைய தந்தை உடையது, இது என்னுடைய தந்தை ராஜா அவருடைய இது சோலையானது அப்படின்னு மேற்கொண்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் அவனுடைய சுகமானது ரெட்டிப்பாக ஆகும், இன்னும் அதிகமாக ஆகும். அதே போலதான் திருநாட்டுக்கு போன அப்புறம் முழுசாக இது எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு இந்த லீலா விபூதியை நமக்கு சுகமாகத்தான் இருக்கும் என்று இதுதான் பூமாதிகரணத்துல எம்பெருமானால் சாதிக்கக்கூடிய விஷயம். ஆக இந்த பூமாதிகரணத்தினுடைய சாரம் என்ன? பூமா அப்படின்னு பெரியதான ஒரு வஸ்து, ஒரு பெரியதான சுகமானது ஒண்ணு சொல்லப்படுறது. அது அனுபவித்தோம் என்றால் மத்தொன்னை நாம் அனுபவிக்க மாட்டோம், அதாவது அதை காட்டுல மத்தவங்க கிடையாது, அந்த அர்த்தத்துல மத்தவனை அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்னது அப்படின்னு கேள்வி வர, இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னா ஜீவாத்மா தான். ஏன்னா பிராணன் அப்படின்ற வரையிலும் நாரதருக்கு சனத்குமாரர் ஏத்தி உபதேசம் பண்ணி கொண்டே வந்திருந்தார். பிராணன் அப்படின்ற சொல்லுக்கு ஜீவாத்மா தான் அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சு போயிருது. அப்ப அதே பிராணன் தானே இங்க சொல்லப்படலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வர, நடுவுல சத்தியம் அப்படின்றத பத்தி ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த சத்தியம்ன்றது அது பகவானை தான் காட்டுறது, பரமாத்மாவை காட்டுறது. ஆகையினால இங்க பரமாத்மா தான் சொல்லப்படுறான் என்று நிர்ணயம் பண்ணி, ஆனா அந்த பரமாத்மா தான் இந்த பூமா அப்படின்னு. ஆக அவனை பார்க்கும் பொழுது மற்றவனை நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்களுதானே எல்லாமே அடக்கம் அப்படின்னு இந்த பூமாதிகரணத்துல எம்பெருமானால் சாதித்தேன். ஆக இந்த பாதத்தினுடைய முதல் 2 அதிகரணங்களை பார்த்து விட்டோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.